அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களை உன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொள்வாயாக. ஆமீன். ஷைத்தான்கள் தீங்கு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன். நாங்கள் சக்தியற்றவர்கள், நிச்சயமாக நீ ஒருவனால் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இழப்புகளை பற்றி கவலை வேண்டாம். இழப்புகள் வாழ்வின் மாற்றங்கள். அல்லாஹ் கூறுகிறான், நாம் கவலைப்படவே வேண்டாம். அல்லாஹு தாலா நாம் எதை இழந்தோமோ அதைவிட சிறந்ததாக நமக்கு தருவான் என வாக்குறுதி கொடுக்கிறான். ஏனென்றால் அன்னை உம்மு சலமா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க கணவனை இழந்த பிறகு, என்னோட கணவர் இறந்து விட்டாரே, இதைவிட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என நினைக்கும் போது அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தங்களுடைய இரண்டாவது கணவராக கொடுத்தான். அப்படிப்பட்ட இறைவன் நம்மளை யாரையும் கைவிட மாட்டான். ஒரு விஷயத்தை நம்ம இழந்தால் அடுத்த நொடியோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அடுத்த சில நாட்களுக்கு பிறகோ நமக்கு அல்லாஹு தாலா அதைவிட சிறந்ததையே தருவான். அதுக்கு ஒரு திக்கீர் இருக்கு. அந்த திக்கீர் இன்ன லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் மஜூர்னி ஃபி முசீபத்தி வா அஹ்லிஃபிலி ஹைரும் மின்ஹா. இதன் அர்த்தம், பொறுமை உடையவராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள். யா அல்லாஹ், என் துன்பத்தில் எனக்கு ஈடு செய்து, என் இழப்பை ஈடு செய்து, அதற்கு ஈடாக எனக்கு சிறந்ததையே கொடு. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதி வந்தால் நாம் இழந்ததை விட அல்லாஹ் தஆலா சிறந்ததை ஒன்றே தருவான் நம் வாழ்க்கையில். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, இரட்டை வேடம் போடுபவன் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவன் இரட்டை முகம்தான் ஆவான். அவன் இவர்களிடம் சொல்லும் போது ஒரு முகத்துடனும் அவரிடம் செல்லும் போது இன்னொரு முகத்துடனும் செல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.